So good evening students. Today we will see the current affairs analysis dated from 31st August 2023. The first article related to the European Union Digital Services Act. So to November 2022 la pass பண்றாங்க Digital Services Act and came into implementation. இப்போதான் effective implement ஆகுது. November 2022 la it was passed. Proper implementation வருது இப்போதான். ஸோ இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இப்போ டிஜிட்டல் சோஷியல் மீடியாஸ் பயன்படுத்துகிறவங்க ஸோ அதாவது சேஃப்டி ஸோ அதில் யூஸ் பண்ணுறவங்களோட சேஃப்டி அந்த டேட்டாஸ் வந்து திருடுறது இதெல்லாம் தடுக்கிறதுக்காக மெயின் மோட்டிவ். ரெண்டாவது வந்துட்டு ஃபாஸ்டர் இன்னோவேஷன்ஸ். அப்புறம் இதில் கீ பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றது. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் டெக் ஜெயின்ஸ் தட் இஸ் கூகுள், அப்புறம் அமேசான், தென் யூ ஹேவிங் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ மெட்டான்னு சொல்லிட்டா நார்மல். ஸோ இந்த பிக்கர் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இல்லீகலாக இருக்குது அப்படின்னா உடனே ரிமூவ் பண்ணணும். எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணப்படணும் இந்த சட்டத்தின் அடிப்படையில். அப்படி ரிமூவ் பண்ணலைன்னா வயலேஷன் ஆஃப் த லா அண்ட் பெனால்ட்டி வில் பி இம்போஸ்ட். சரியா? செகண்ட் வந்து பிக்கர் பிளாட்ஃபார்ம். இது இல்லீகல் அப்படின்றப்போ நார்மலாக பிக்கர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா 4.5 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க பேஸ் இருக்கிறாங்க யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தே ஆர் த பிக்கர் பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த பிக்கர் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் ரிமூவல். ஏதாச்சும் ஹார்ம்டு செக்ஷுவல் ரிலேட்டட் இல்லைனா யாராச்சும் அவமானப்படுத்துகிற மாதிரியான கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னா உடனே கிளைம் பண்ணப்படுது. ஸோ இட்ஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்றப்போ உடனே ரிமூவ் பண்ணணும். தட்ஸ் அ ஆர்டர் ஃப்ரம் திஸ் ஆக்ட், இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா பிக்கர் பிளாட்ஃபார்ம்ஸ் வில் ஹாவ் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டினா அவங்க வந்து டெக் ஜெயின்ஸாக இருப்பாங்க, 45 மில்லியன் சப்ஸ்கிரைபர் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ அவங்க வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ எல்லாருக்குமே காமன் கிடையாது இந்த சட்டம். நார்மல் சின்ன சின்ன டெக் ஜெயின்ஸ் இருப்பாங்க, டெக் கம்பெனிஸ் லைக் சோஷியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அவங்களுக்கு வந்து கம்மியான பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அதிகமான பெனால்ட்டி யாருக்கு விழும் அப்படின்னா பெரிய பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸுக்கு. அப்புறம் மோர் டிரான்ஸ்பரன்சி. அல்காரிதம்ஸ் வந்து எப்படி வச்சுருக்காங்க, அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட் எப்படி போகுது, ஒரு யூசர்ஸோட டேட்டாஸ் எந்த அளவுக்கு போய் எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த அல்காரிதம் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த அல்காரிதத்தை வந்து வெளியிடணும். அப்புறம் யூசர்ஸ் ஈஸிலி ஐடென்டிட்டி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபேஸ்புக் யூடியூப்லாம் பயன்படுத்தும் போது ஆட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த ஆட் யார் போடுறாங்க, யார் பே பண்ணுறாங்க அந்த ஆடுக்கு அப்படின்றது டீட்டெயில்ஸும் அந்த யூசர்ஸுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் தனிநபர்கள் சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது, கம்பெனி சார்ந்த பொருட்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். மைனர்ஸை பற்றியான விஷயங்கள், இந்த தவறான விஷயங்களை வந்து பரப்புறதுக்கு சென்சிட்டிவ் டேட்டாஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் யாராச்சும் வயலேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவரில் 6% தே நீட் டு பே அஸ் அ பெனால்ட்டி. 6%க்கு மேலே பெனால்ட்டி போடப்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் தி டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட். ஸோ இந்தியாவில் இப்படி ஒரு ஆக்ட் கிடையாது. வி ஹேவிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 ஆக்ட் 23ல அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கும் அது பெண்டிங்கில் தான் இருக்குது அந்த பில் இன்னும். ஸோ அதெல்லாம் வரும்போது தான் வி நீட் டு ஹேவ் லைக் அவங்களுக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன், யூரோப்பியன் யூனியனோட டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து செப்பரேட்டு, டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு செப்பரேட். So that's all about this article. The next article related to the Kampala Declaration. So Kampala அப்படின்றது so it's a place in African continent. ஸோ அதில் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 48 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் சேர்ந்து ரிலேட்டட் டு மைக்ரேஷன், என்வாயர்மெண்ட், கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய விளைவுகள் என்னெல்லாம், அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்றதுக்காக இந்த மைக்ரேஷன் ரிலேட்டட் டு என்வாயர்மெண்டல், கிளைமேட் சேஞ்ச், ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இட் வாஸ் ஹோஸ்டட் பை கென்யா அண்ட் உகாண்டா. இந்த 2 கண்ட்ரிஸும் சேர்த்து தான் இதை கோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா மோஸ்ட் வல்னரபிள் காண்டினென்ட் இருக்குது, கிளைமேட் சேஞ்சினால் பாதிக்கப்படக்கூடிய ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடியது ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். சரியா? அது வந்து அப்புறம் கிட்டத்தட்ட 2023
அப்படின்னா 2022-23 the financial year time period there are 7.5 million people internal displacement ஆயிருக்காங்க. அப்படின்னா அவங்க அந்த காண்டினென்ட்டுக்குள்ளே வந்து இடம் பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 105 மில்லியன் வந்து அப்கமிங் இயர்ஸில் வந்து இந்த வருஷம் 2024க்குள்ளாடி மைக்ரேஷன்ஸ் இருக்கும், இன்டர்னல் மைக்ரேஷன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், உணவு பற்றாக்குறை, ட்ராட் சிச்சுவேஷன்ஸ், மழை இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அவங்களுக்கான வாழ்வாதாரங்கள் இல்லை, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இனக்கலவரங்கள், இதெல்லாமே ரீசனாக சொல்லலாம். சரியா? சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அந்த குளோபல் லெவலில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு 149% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட்லேருந்து 1800களில் இருந்து இப்போ நமக்கு 1700 16th century 17th centuryயை பார்க்கும்போது 149% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும். அது மாதிரி மீத்தேன் வந்து CH4 வந்து 262% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு 124% இன்க்ரீஸ். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் 1.15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1.15 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸோ இட் இஸ் இன்க்ரீஸிங், கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த 100 years 2100 போகும்போது. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம். தென் ஹியர் இட் இஸ் ±0.13 டிகிரி செல்சியஸ். சரியா? ஸோ தட்ஸ் அன் இஷ்யூ. அப்புறம் லாஸ்ட் இயர் எடுத்திங்கன்னா தட் இஸ் அன் லானினா இயர். இந்த வருஷம் எல்லினோ இயர். ஸோ எல்லினோ இயரை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ கூலிங் இயர். அப்போவே 2022 5வது அப்புறம் 6வது ஹீட் வந்து அக்கறான இயராக, வார்மஸ்ட் இயராக கருதப்படுது, ஹாட்டஸ்ட் இயர். கூலிங் டைம் பீரியடில் எப்படி இருக்குன்னா எல்லினோ டைம் பீரியடில் யூ ஆர் சீயிங் வெரி ஹை ஹீட் நவ். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டிக்ளரேஷன் தான் இந்த டிக்ளரேஷன். ஸோ இதில் வந்து மீட் பண்ணி சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ காம்பாலா டிக்ளரேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இட்ஸ் நாட் அ இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. அதனால் ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ் ரிலேட்டட் டு. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி மேரிடைம் செக்யூரிட்டி. த மேப், ஷோ த மேப். Article இல்லையோ? Okay, so that article was missing, so I will display it later. பலாவு அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. அதில் வந்து அமெரிக்காவும் பலாவு கண்ட்ரி கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ரிலேட்டடாக. சரியா? ஸோ இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட். தட் இஸ் அ மைக்ரோனேஷியா, மெலனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு பசிபிக் ஓஷனில் தேர் ஆர் குரூப்பிங் ஆஃப் ஐலண்ட்ஸ். மைக்ரோனேஷியா நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் அப்புறம் போட்டு விட்றேன். இப்போது என்ன டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பிடிஎஃப்பில் இல்லை. சரியா? ஓகே. ஸோ மைக்ரோனேஷியா, மெலனேஷியா. மைக்ரோனேஷியாவில் ஒரு சின்ன கண்ட்ரி தான் பலாவு அப்படின்ற ஒரு குரூப்பிங். கிட்டத்தட்ட இதோட மொத்த கண்ட்ரியோட பரப்பளவே 466 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். 340 ஐலண்ட்ஸ் இருக்குது. ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அப்புறம் இதில் எதுக்கு இப்போ யூஎஸ் வந்து இவங்க கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி ரிலேட்டடாக சைன் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்லி டு ப்ரொடெக்ட் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி பசிபிக் ஓஷன் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் நீங்கள் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பலாவு, அந்த மைக்ரோனேஷியா, மெலனேஷியா அந்த கண்ட்ரிஸை படிச்சுக்கோங்க. சரி? அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ ஐ வில் டிஸ்பிளேயில் உங்களுக்கு பிடிஎஃப்பில் போட்டு விட்றேன். சரியா? ஸோ பிடிஎஃப் வில் பி அவைலபிள் ஆன் யுவர் description box. So that's all. The next article related to the rice exports. இது சின்ன ஆர்டிக்கிள் தான். ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பேன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு டேக்ஸஸ் அதிகமாக போட்டிருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அதன் மூலமாக ரைஸ் எக்ஸ்போர்ட் நம்ம கம்மி பண்ண. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ரேபி கிராப் லாஸ்ட் இயர் விண்டர் டைம் பீரியடில் கல்டிவேஷன் பண்ண ரைஸோட அளவு எடுத்துக்கிட்டால் 158.95 lakh டன்ஸ் வந்து நம்ம லைக் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம். லாஸ்ட் இயர் அதே டைமில் 184.71 lakh ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம். அது மாதிரி கேரிஃப் பீரியடில் இப்போது மழை காலங்களில் நம்ம கல்டிவேட் பண்ணுறது, இந்த சீசனில் கல்டிவேட் பண்ணுறது 367.83 lakh ஹெக்டேரில் கல்டிவேட் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி பண்ணது 38.05. அப்படின்னா நமக்கு ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இதை பார்த்தாலே தெரியும். ஈவன் 100 ஹெக்டேர் கூட நம்ம வந்து 100 lakh ஹெக்டேர் கூட நம்ம கல்டிவேட் பண்ணல. இட்ஸ் இன் லேக்.
ஸோ அப்போ கண்டிப்பாக ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றனால அது காரணம் எல்னினோ சிச்சுவேஷன்ஸ், மழை இல்லாதது தான் ஒரு மிகப்பெரிய ரீசன். சரியா? ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்போர்ட்ஸில் ரைஸ், வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரைஸ் ப்ரொடக்ஷன்ஸில் நம்மளோட எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷன் 45% ஷேர். ஸோ அது அது அமெரிக்கா போன நாடுகளை பாதிக்கும், அமெரிக்கா யூரோப்பியன் கண்ட்ரிஸை பாதிக்கும். இப்போ பிலிப்பைன்ஸ் போன்ற கண்ட்ரீஸ்லையும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்னினோ அக்கர் ஆகிறது ஒரு ரீசன். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் தட் இஸ் Pacific Ocean decadal oscillation. Show the map. ஓகே, நீங்கள் மேப்பில் பார்க்கக்கூடிய இந்த இதுதான், இது ஒன்றும் இல்லை. எல்னினோ வந்து நமக்கு தெரியும், சதர்ன் சவுத் அமெரிக்கன் ஏரியா. ஸோ இது சவுத் அமெரிக்கா அப்படின்னா இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் உங்களுக்கு வார்மர் வாட்டர் வந்து ஃபில் ஆகும். சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து ஃப்ளோ வந்து ஸ்லோ ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய தண்ணி இந்த பக்கம் போகாது. ஸோ இந்த பக்கம் வார்மாக இருக்கும், இந்த பக்கம் என்ன ஆகும்னா இங்கேருந்து வரக்கூடிய வாட்டர் இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும் நார்மலாக, பிகாஸ் ஆஃப் காம்பன்சேட்டரி கரண்ட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்லாம் இங்கே வரும், இங்கே அப்வெல்லிங் நடக்கும், இங்கே கோல்டாக மாறும். ஸோ இது எல்னினோ சிச்சுவேஷன்ஸ். அதே மாதிரி இங்கே மேலே 20 டிகிரி latitude நார்த் ஆஃப் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதில் நீங்கள் மேப்பில் பார்க்குறீங்க. ஷோ த மேப்பு தான் இருக்கா? ஓகே. ஸோ அந்த மேப்பில் நீங்கள் பார்க்குற பகுதி, ஸோ கூலர் ஏரியா அண்ட் வார்மர் ஏரியான்னு இருக்குல்ல. ஸோ பாசிட்டிவ், தட் இஸ் அ பாசிட்டிவ் ஆஃப் பசிபிக் ஓஷன் டிகேட். இது 20 வருஷத்துலேருந்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும், இட்ஸ் கண்டினியூஸாக இருக்காது. இப்போ நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னா அமெரிக்கா சைடில் வார்மர் வாட்டர் இருக்கும், இந்த பக்கம் வந்து கூலர் வாட்டர் இருக்கும் எங்கள் ஜப்பான் சைட். ஸோ யூ வில் கெட் மோர் ரெயின்ஃபால் இன் தி கலிஃபோர்னியன் ஏரியா. அதே இது நெகட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் டேஞ்சரஸ், அதான் இப்போ அக்கர் ஆகுது, பசிபிக் ஓஷன் டிகேடல் ஆக்சிலேஷன்ஸ். அதே இது நெகட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்மர் வந்து ஜப்பான் சைடும், கோல்டர் கரண்ட் வந்துட்டு இந்த பக்கம் வந்துடும், கோல்டர் வாட்டர். ஸோ இட் வில் அஃபெக்ட் தி, அதனால தான் இப்போ சைக்ளோன்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போது அடுத்த ஆர்டிகிள்ஸ் நான் உங்களுக்கு போட்டேன், ஹுரிக்கேன்ஸ் இன் இடாலியா. ஸோ தட் இஸ் ஃப்ளோரிடா ஏரியாவில் ஹுரிக்கேன்ஸ் சைக்ளோன், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அக்கராக அப்படின்றது நியூஸில் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள், படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் 1925 இட் வாஸ் ஸ்டார்டட் பை இவி ராமசாமி, பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர். ஸோ அவர் தான் அதை க்ரியேட் பண்ணது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம். ஸோ இதுலேருந்து வந்தது தான் சுயமரியாதை திருமணங்கள். இப்போ சுயமரியாதை திருமணங்கள் வந்து 1962 தமிழ்நாட்டில். ஸோ சுயமரியாதை திருமணங்கள்னா வித்தவுட் ப்ரீஸ்ட் த மேரேஜஸ் வில் ஹேப்பன். சரியா? ஸோ பிராமணிக்கல் ப்ரீஸ்ட் முன்னாடி இல்லாமல் தனியாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது. இன்றைக்கி அட்வொகேட்ஸ் முன்னாடி மேரேஜஸ் வந்து அது செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுயமரியாதை திருமணங்கள் கேன் பி அக்செப்டட் அண்டர் தி ஹிந்து மேரேஜ் ஆக்டில் கொண்டு வரலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இட் கேன் பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க, 1925 க்ரியேட் பண்ணப்பட்டது. அண்ட் தென் 1968 தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணம், தட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் வித்தவுட் ப்ரீஸ்ட் கேன் பி அக்செப்டட். ஸோ அது வந்து சட்டம் கொண்டு வந்திருக்கும். இது இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரலாம், லீகலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், தட் இஸ் அ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் டேர்ம்ஸ். நம்ம ரீசெண்டாக ஸ்மிஷிங் பார்த்தோம். ஸ்மிஷிங் என்னது? எஸ்எம்எஸ் ரிலேட்டடாக மெசேஜஸ் அனுப்பி டீட்டெயில்ஸ் அதில் லிங்க் வைப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு அது மூலமாக கால் லைக் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணி எடுப்பாங்க. அது பேர் ஃபிஷிங். ஃபிஷிங்ன்றது இமெயில் அனுப்புறது, விஷிங்ன்றது கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் எடுக்கிற. ஸ்மிஷிங் அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாக உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது. அது மாதிரி ஸ்பேமஃப்ளாஜ் அப்படின்றது இப்போ சைனாவோட இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்னா கிட்டத்தட்ட ட்விட்டர், ஃபேஸ்புக், நம்ம இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, சைனாவை மாதிரி ஒரு நல்ல நாடு இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுறாங்களாம். ஸ்பேமஃப்ளாஜ்னு அப்படின்னு பேர். அப்படின்னா மறைமுகமாக அவங்கள சைனாவோட லீடர் இஸ் அ கிரேட் லீடர், இது எல்லா கண்ட்ரியும் பண்ணுறது தான். ஈவன் இந்தியாவும் பண்ணியிருக்கு முன்னாடி 2014 எலெக்ஷன் டைம் பீரியடில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 பிளாட்ஃபார்ம்ஸில் இதை பண்ணுறாங்க, மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க சைனாவோட பாசிட்டிவ் சைடை எடுத்து சொல்கிறது மற்றவங்களுக்கு. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட் டு தி இன்டர்கவர்மெண்டல் சயின்ஸ் பாலிசி பிளாட்ஃபார்ம், பயோடைவர்சிட்டி டிசிஷன் மேக்கிங் பிளாட்ஃபார்ம்.
Intergovernmental Science Policy Platform on Biodiversity and Ecosystem Services. ஸோ அது வந்து மீட்டிங் 10th plenary மீட்டிங் நடக்குது. இட்ஸ் அ குரூப்பிங் தான். இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். இது எதுக்கு அப்படின்னா பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாலிசி மேக் பண்ணணும் அப்படின்னா சயின்டிஃபிக்கல் பாடி, சயின்டிஃபிக்கல் அசஸ்மெண்ட் டேட்டாஸ் கொடுப்பாங்க. இப்போது வி ஹேவிங் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, சிபிடின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்தியா வேர்ல்டில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தே நீட் டு டேக் மெஷர்ஸ். அது சயின்டிஃபிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்றது ஐபிஇபிஎஸ் இல்லைன்னா பிஇபிஎஸ், பயோடைவர்சிட்டி ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். அவங்க வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய பாலிசி ரிலேட்டடாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஆலோசனை கொடுக்கும். ஸோ அவங்களோட மீட்டிங் தான். ஸோ தட்ஸ் ஆல். அது தெரிஞ்சுக்கோங்க, சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட் பாடி. தென் there is a news related to the red sand boa. It's a snake. ரெண்டு தலை பாம்பு அப்படின்பாங்க. அப்படின்னா ரெண்டு சைடும் பாம்பு ஹெட் இருக்கும் அதுக்கு. மண்ணுள்ளி பாம்பு. ஸோ இட்ஸ் அ வினமஸ் நான் வினமஸ் ஸ்னேக். அப்படின்னா விஷம் இருக்காது, இதில் கடிக்கவும் செய்யாது. இது வந்து ஆக்சுவலாக அதிகமாக திருடப்படக்கூடிய கடத்தப்படக்கூடிய ஒரு விதமான ஸ்னேக். இது எங்கே இருக்குன்னா ஈரான், இந்தியா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளில் தான் அதிகமாக இருக்கும். சாண்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து அதிகமாக கடத்தப்படுது அப்படின்றத ப்ரொடெக்ஷன் பண்ணணும். கிட்டத்தட்ட 72 அதிகமான சீசர் நம்ம இந்தியாவில் இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடாக மெடிசனல் வேல்யூஸ் இதில் இருக்கிறனால அதிகமாக கடத்துகிறாங்க. கோடிக்கணக்கில் இதோட வேல்யூ. சரியா? இது ட்ரேடிங் பண்ணுறது இட்ஸ் அன் இல்லீகல். ஐயூசிஎனை பொறுத்த வரைக்கும் நியர் த்ரெட்டட் கேட்டகரியில் இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 Scheduled 4 கேட்டகரியில் it was protected. சைட்ஸில் Appendix 2 it was protected. So that's all about this article. So இது படிச்சுக்கோங்க. Now we will move on to the MCQs. So question number 1. Consider the following statement with respect to the National Sports Day 2023. Statement number 1. National Sports Day is celebrated to commemorate the birth anniversary of hockey legend Major Dhyanchand. Statement number 2. The theme of National Sports Day 2023 is Meet the Champion. Statement number 3. The National Sports Federation portal was launched on National Sports Day 2023. How many of the above statements are correct? Options are A 1 only, B 2 only. Sorry, only one statement is correct. A. B வந்து only 2 statements are correct. C. All the 3 statements are correct. D. None of the above statements are correct. Okay, next question. With reference to the India-China border dispute, consider the following statements. Statement number 1. China administers Aksai-Chin as a part of its Xinjiang region, while India considered it's a part of the Union Territory of Ladakh. Statement number 2. The Indian-China border is divided into 3 sectors. Western sector covers Ladakh, middle sector covers Himachal Pradesh and Uttarakhand, eastern sector covers Arunachal Pradesh and Sikkim. Statement number 3. Shimla Agreement of 1914 demarcated the boundary between Tibet and northeastern India and was signed by the British India, Tibet and China. So how many of the above statements these are not correct? Options are A 1 only. Sorry, only one statement is correct. B, only 2 statements are. How many of the above statements are correct? Na? Statement number A option only one statement is correct. B, only 2 statements are correct. C, all the 3 statements are correct. D, none of the above statements are correct. எது கரெக்ட் அப்படின்றது. Question number 3. Exercise Bright Star 23 recently in news is hosted by which of the following countries? A. Egypt. B. Saudi Arabia. C. Iran. UAE. D. UAE. Fourth question. Consider the following statements regarding Great Scheme. Statement number 1. It gives
impetus for the development of technical textile startup ecosystem in India. Statement number 2, under it, Union Ministry of Textiles will provide the entire funding. Which of the statements given above is are correct? Options are only one statement is correct. One only, B, two only, C, both, D, neither. Okay, fifth question. Consider the following statements with respect to the Aditya L1 mission. Statement number 1, it will be the first Indian space mission to study the sun. Statement number 2, L1 refers to Lagrange point in space where the object is said to be in equilibrium. Select the correct statement. Options are A, only one statement is correct. B, only two statements are correct. C, all the three statements are correct. D, none of the above statements are correct. Okay. C வந்துட்டு all the two போட்டுக்கோங்க. All the two statements are correct. C, all the three இல்லை, all the two. D வந்துட்டு none of the above statements are correct. Okay, that's all. Answers for the previous day current affairs MCQ. Okay, question number 1 answer is C, both 1 and 2. Question number 2, this Tiranga point and Jawahar point is the sides of moon. Fourth, D is the answer. Third one, the Doklam Plateau is related to the India, China and Bhutan, tri-junction. Fifth one, fourth, Sidakali, both answer, 1 and 2. It's a old famous folk art and episode of Indian epic Ramayana was displayed. So both 1 and 2. Then fifth one, zonal councils. It's only one statement is correct. Yeah, Prime Minister varadu. It is not a constitutional body. சரியா? Okay. Answers for the mains answer writing practice question. Next. Okay. So question number 1. Elucidate the significance of Bharat new car assessment program norms introduced by Union Ministry of Road, Transport and Highways. Actually, this last week discussed panna article. So last week current affairs la parunga. Then question number 2, discuss the development of local winds and their influence on local weather, giving 3 examples of the well-known local winds in the world. So write your answers and send to me. Thanks a lot for joining with us.